திரு பொன் வில்சன், இப்போ இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு அப்படின்றது வந்து கூட்டணியில இல்லாமல், அதாவது பாஜக கூட்டணியில இல்லாததுனால தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு திரு தங்க வரதராஜன். உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ நம்ம இபிஎஸ் சொன்னது தான் விவாதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம பேசுகிறோம். இப்போ அவர் சொன்ன ஆதாரங்கள் புள்ளி விவரங்கள் சொன்னது என்னென்னா, திமுகவை விட நாங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம். திமுகவுடைய நாங்கள் கடந்த தேர்தலை ஒப்புமைப்படுத்தும்போது நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றது. திமுக கடந்த தேர்தலில் இதே கூட்டணி தான், இன்டாக்ட் கூட்டணி. இன்னொரு அட்வான்டேஜ் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இத்தனை அட்வான்டேஜும் கையில் வச்சுட்டு இருக்காங்க இன்டாக்ட் கூட்டணி. அந்த கூட்டணி 2019 வாங்கும்போது திமுக வாங்கின சதவீதம் 33.52. இந்த தேர்தலில் அட்வான்டேஜோடு நிற்கிறாங்க. அதே கூட்டணியோட எதிர கூட்டணி சிதைந்து போயிருக்கிறது. கூட்டணியோடு அதே கூட்டணியில் நிற்கும்போது அவர்கள் வாங்கியிருக்கிறது 26.94. அப்போது 6.5% ஓட்டு குறைந்திருக்கிறது திமுகவுக்கு. இதுதான். அப்ப எவ்வளவு ஆனாங்க? அதிமுக எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சது இல்ல. இப்போ திமுகவோட இல்ல, தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு வந்து 53%. நான் சொல்றது டிஎம்கே மட்டும் 33%, 53%, 46% அணிக்கு. தனிப்பட்ட முறையில் வந்து 33%. இல்ல, இப்ப தனிச்சின்னத்துல 22, 24 ரெண்டு கட்சி தனிச்சின்னத்துல 33, 26 கூட்டணி. கூட்டணியிலும் 6%, தனியா நின்றாலும் 6.5% கணக்கு. இப்போ 6.5% எடப்பாடி சொல்லியிருக்காரு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எடப்பாடி சொன்ன கணக்கை விட நான் கூடுதலா சொல்றேன். 6.5% திமுக இழக்கல, கிட்டத்தட்ட 9லிருந்து 10% இழந்திருக்காங்க. அடிஷனல் கமல் கட்சி மக்கள் நீதி மையம் 3% ஓட்டு வாங்கின மக்கள் நீதி மையம் நிபந்தனையற்ற ஆதரவு பிரச்சாரத்துக்கு போனாரு, பட்டி தொட்டியங்க அவரு. அந்த 3% எங்க? கிட்டத்தட்ட 9லிருந்து 10% திமுக கூட்டணி இழந்திருக்கிறது இந்த தேர்தலில், கடந்த தேர்தலை ஒப்புமைப்படுத்தும் போது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி வந்து போன தடவை வந்து தனியாக அதிமுக மட்டும் வாங்கினது 19.39, இந்த முறை வாங்கினது 20.46, 1.07%. 1% உயர்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த உயர்வு ஒரு பக்கம். இந்த உயர்வு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்ததுன்னா, அதாவது அடுத்தது பிஜேபி ஒப்புமைப்படுத்துற இந்த சூழ்நிலை, பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைமை, வல்லமை உள்ள தலைமை வந்து அகில இந்திய 10 ஆண்டுகள் பிரதமராக இருக்கிறவர் 8 முறை வந்து பிரச்சாரம் பண்றாரு. அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்றாரு, மத்திய அமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இதற்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவங்க குடும்பமும் பிரச்சாரம் பண்ணுது. இப்படி ஆடட் அட்வான்டேஜ் அந்த சைடு நிறைய இருக்குது. மத்தியில் ஆளுங்கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆளுங்கட்சி, அங்க மிகப்பெரிய கூட்டணி இருக்குது. எல்லாமே தனித்தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொல் திருமாவளவன் கூட கொண்டு எல்லாரும் பிரச்சாரம். ரெண்டு பக்கம் என்னன்னா, தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா இங்க பிரதமர் வேட்பாளர் இருக்காரு, இந்த பக்கம் அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளர் 2 முறை இது பாத யாத்திரை போன பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இருக்கார். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒற்றை தலைமை என்ற சோதனையோடு நிற்கும் பொழுது 1% நாங்க கூட வாங்கியிருக்கிறோம். அது ஒரு உற்சாகம் சொல்றாரு. ஓகே, இனி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது எதுவுமே எங்களுக்கு பொருட்டு இல்லை. இது எல்லாத்தையும் சவாலிடக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கு. அதிமுகவிற்கு அந்த அளவிற்கான பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தானே தேர்தலை சந்திச்சிங்க. அப்போ இவ்வளவு ஆளுமைகள் அந்த பக்கத்துல பிரச்சாரத்துல இருந்தாங்க அப்படின்னா அதற்கு ஏற்றார் போன்ற ஒரு ஆளுமை இபிஎஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா, அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு இன்னும் கூடுதல் பலம் தேவை அப்படின்றத வெளிப்படுத்தணும். பிரச்சாரத்துக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் தேர்தல் பிரச்சாரத்தப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்திருக்காங்க. கிடைக்கிற கூட்டணியை வச்சுட்டு முன்னேறணும் அப்படின்னு தான் முயற்சிப்பாங்க. ஒத்தையா நின்றாலும் 40 தொகுதியிலும் ஜெய் போடுவாங்க, ஒற்றையா நின்றாலும் இந்தியாவில் 543 தொகுதியும் ஜெய் போடுவாங்க. அதுதான் கட்சியின் பிரச்சாரம். அது வேற. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் தான் பார்க்குறோம். இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது பிஜேபி அவர் எதுக்காக கம்பேர் பண்ணுறாரு 2014 அதே திமுக 2019 கம்பேர் பண்ணாரு. அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, 2019 2024 வந்து மிகப்பெரிய ஆளுமைகள், இந்த பக்கம் ஜெயலலிதா என்ற ஆளுமை இழப்பு, இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி என்ற ஆளுமை இழப்பு. இந்த 2 இழப்புக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் சந்திச்ச தேர்தல். அதனால அதை ஒப்புமைப்படுத்துறாரு. ஆனால் பிஜேபியில் எந்த இழப்பும் கிடையாது, எந்த தலைவரும் மறைவர்களே மறைக்கப்படவும் இல்லை. அதே தான். அதனால தான் 2014 ஒப்புமைப்படுத்தி பேசுறாரு. 2014 அந்த கூட்டணியில் வந்து தேமுதிக இருந்துச்சு, வைகோ இருந்தாரு. இந்த அந்த 2 பேரும் இல்லை. ஆனால் 10 ஆண்டுகள் வளர்ச்சி இருக்கிறது.
பிஜேபிக்கு 10 ஆண்டு வளர்ச்சி இருக்கு. இல்ல, அது வளர்ச்சியே இல்லைன்னு இல்ல சொல்லுங்க. அகில இந்திய அளவுல வளர்ச்சி இருக்கிறது. அதோட எக்ஸ்போசர் ஓரளவுக்கு இங்க தெரியும். அடுத்து என்ன சொன்னா, அந்த இடத்தை நிரப்புவதற்கு தமாக உள்ள வந்திருக்கிறது, சரத்குமார் உள்ள வந்திருக்காரு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ள வந்திருக்காரு. அதனால ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. இதை நீங்க கம்பேர் பண்ணி சொல்லும்போது தான் அவர் சொல்றாரு 2014 பிஜேபி தனியா வாங்கின ஓட்டு அந்த கூட்டணியில் 5.56 8 இடத்துல மட்டும் நின்று இந்த முறை 3 மடங்கு அதிக இடத்துல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 தொகுதியில நின்று 11.24. இதை கம்பேர் பண்ணும்போது திமுக பாஜக கூட அதிமுகவை ஒப்பிட்டு பேசுறீங்க. நாங்க 2014 தனித்து நின்ன அதிமுக 44.27% வாக்குகளை தனித்து பெற்றது. அதே கட்சி இப்போ தனித்து அல்லது தேமுதிகவோட கூட்டணியில் நின்று ஏன் இவ்வளவு ஒரு சரிவை காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? என்ன நடந்தது என்பதை கேட்கிறோம் நாங்க. இல்ல, நான் என்ன சொல்றது, 2 ஆளுமை இறந்த பிறகு நடந்த தேர்தல் தான். நீங்க 2014 ஒப்புமைப்படுத்தணும்னா 2014 40 தொகுதியிலும் தோத்த கட்சி, 2004 அதே எதிர்கட்சி 40 தொகுதியிலும் தோத்த கட்சி. அதனால அந்த கம்பேரிசன் நான் பண்ணல. 2 ஆளுமை இறந்த பிறகு நடந்த தேர்தல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்டாலின் முதல் முறையாக வருகிறார். எத்தனையோ சோதனைக்கு பிறகு எடப்பாடி ஒற்றை தலைமையாக வந்திருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார். அப்ப அந்த கம்பேரிசன் கொடுத்தாங்களுடைய ஓட்டு இழப்புன்றது 2019 ஏற்பட்டு விட்டது. அதாவது மிகப்பெரிய ஆளுமை போன பிறகு அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு இழப்பு கண்டிப்பாக ஏற்பட்டது இல்லைன்னு சொல்ல, அதுல இருந்து நாங்க மீண்டு வருகிறோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. சட்டமன்றத்துக்கு மிகப்பெரிய மாறுதல் வரும். அதாவது சட்டமன்றத்துக்கு இதே நாடாளுமன்றத்துக்கு 2019 மிகப்பெரிய வீழ்ச்சி, தேனி மட்டும்தான் வின்னு. ஆனா அதே 2021 சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% அதிமுக இதே இன்டாக்ட் கூட்டணி 37%, 3% வித்தியாசம், 75 எம்எல்ஏ சீட் பெற்றோம் நாங்கள். அதனால அந்த ஒரு மீட்சி, அந்த ஒரு மாறுபாடு 2026 ஏற்படும். எங்க கூட்டணியில நாங்க தனி பெரும்பான்மை நிக்கிறோம்ன்றது அவர் யதார்த்தமா களத்தில் அதை நிரூபிக்கிறது வேற விஷயம். உடைக்கிறது நிறைய வியூகம் அமைக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னு சொல்ல, அவர் அந்த உற்சாகத்தோடு ஆதாரத்தோடு சொல்றாரு அப்படின்றத இப்போ முக்கியம். சரி, ஓகே. திரு தனியரசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்போ ஓபிஎஸ் பிரிந்து சென்றும் வாக்கு சதவீதம் அதிகமாகத்தான் பெற்றிருக்கிறது அதிமுக என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய கருத்து திரு ரவீந்திரன்? இல்ல, அந்த எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து 8 முறை தேர்தலில் தோற்று 9வது தேர்தலிலும் தோற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இதுவரை காணாத வரலாற்று தோல்வியை சந்தித்த பிறகும் கூட எடப்பாடி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களின் தீர்ப்பை நான் ஏற்கிறேன், இவ்வளவு பலகீனமான தோல்வி, வரலாறு காணாத தோல்விக்கு நானே காரணமாக இருக்கிறேன், ஆகவே எடப்பாடியாகிய நான் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவங்க அந்த கட்சியை தொண்டர்களின் பேராதரவோடு தொண்டர்கள் கடைசி தொண்டர்கள் கூட இந்த கட்சிக்கு பொறுப்புக்கு வரலாங்கிறதையும் எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றதுனால இந்த தொடர்ந்து 8 முறை 9வது முறையும் படுதோல்வி சந்தித்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு ஏன் இன்னொரு பொறுப்பாளரை கொண்டுட்டு வரக்கூடாது அல்லது கொண்டுட்டு வருவதற்கு ஆலோசனை செய்வாங்கன்னு பார்த்தா, இப்ப எடப்பாடி நான் 2019 பெற்ற வாக்கை விட நான் இப்ப ஒரு விழுக்காடு கூடுதலா 2021 தொடர்ந்து 1 விழுக்காடு வாக்குகளை நான் கூடுதலா பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. இப்ப நீங்க அந்த பிரஸ் மீட்டை நீங்க நெறியாளர் அபிநயமா பார்த்திருப்பீங்க. நீங்க அதை ஏற்கனவே இங்க வில்சன் என்கிட்ட கேட்டீங்க. அதாவது 2014 புரட்சி தலைவி அம்மா இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு 43 விழுக்காடை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம். அதே 2024 10 ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மா இல்லாத எடப்பாடி பொறுப்பில் இருக்கிற அதிமுக சரிபாதிக்கும் கீழே 20+ இவர் சொல்ற எடப்பாடி சொல்ற கணக்குல வச்சுக்கிட்டா கூட 20+ தான் வாங்கியிருக்காரு.